அஷ்யூரோட சர்வீசஸில் நாம் அடுத்து பார்க்க போகிறது டேட்டாபேஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். டேட்டாபேஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற நேம்லேயே இருக்குது. நம்மக்கிட்ட டேட்டா நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த அரேஞ்ச் பண்ணி வச்ச டேட்டாவை நாம் எப்படி அனலைஸ் பண்ணி நம்மளுடைய சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அந்த அனலிட்டிக்ஸை எப்படி பர்ஃபெக்டாக ஃபைன் பண்ணுறது, அதை அஷ்யூரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அஷ்யூரோட டேட்டாபேஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் சர்வீசஸில் நம்ம எஸ்கியூஎல் சர்வர் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இந்த மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர் ஒரு கிளவுட் பேஸ்டு சர்வர். நம்மளுடைய டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸலில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி கிளவுடில் அஷ்யூரில் ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். இதுக்கு நம்ம என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ எத்தனை டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் கிளவுடில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த பேர்லேயே இருக்குது எஸ்கியூஎல் சர்வர். ஸோ இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஸ்ட்ரக்சர்டு கொயரி லாங்குவேஜில் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ அதை ஒரு சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ ஸோ அதுதான் எஸ்கியூஎல் சர்வர் இன் அஷ்யூர். இதே மாதிரி இதில் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீசஸ் மட்டும் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸும் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினே கொடுத்து அதுலேயே நீ எஸ்கியூஎல் சர்வரை நீ இன்ஸ்டால் பண்ணிக்கோ, அதுக்கு மேலே உனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்காக இந்த பாஸ்க்கும் ஐஏஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, நீ ஃபுல் கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டா உனக்கு விர்ச்சுவல் மிஷின்லேருந்து எல்லாமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஓஎஸ் நீயே முடிவு பண்ணிக்கோ, மிடில் வேர் என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, என்ன அப்ளிகேஷனில் அந்த எஸ்கியூஎல் சர்வரை ரன் பண்ண போகிற அப்படின்றதையும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட விட்டுருவாங்க. ஆனால் பாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த எஸ்கியூஎல் சர்வரை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எஸ்கியூஎல் சர்வரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு டேஷ்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டில் நமக்கு தேவையான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறது, இல்லை நிறைய இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய இன்ஸ்டன்ஸும் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எஸ்கியூஎல் சர்வரில் பவர் பிஐ, அஷ்யூர் டேட்டா பேக்டரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளால் இந்த எஸ்கியூஎல் அஷ்யூர் சர்வர் மூலயமா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த அஷ்யூரில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தனியாகவும் நம்மளால் வாங்கிக்க முடியும், இன்னொன்று இன்டெகிரேஷனாகவும் நம்மளால் வாங்கிக்க முடியும் இன் அஷ்யூரில். நெக்ஸ்ட் நம்ம காஸ்மோஸ் டிபி அப்படின்ற சர்வீஸை தான் பார்க்க போகிறோம். இந்த காஸ்மோஸ் டிபினா பேர்ல இருக்கு காஸ்மோஸ் டேட்டாபேஸ். காஸ்மோஸ்னா இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். அதனால தான் இந்த லோகோவில் கூட உலகத்தை சுற்றி எங்கே இருந்தாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ்னு பேர்லையும் லோகோலையுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காஸ்மோஸ் டிபியை நம்ம டீட்டெயில்டாக ஒரு தனி கோர்ஸாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா இது அவ்வளோ டெப்த்தான ஒன்று, சீக்கிரமாகவே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காஸ்மோஸ் டிபினா இன் சிங்கிள் லைனில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் இந்த உலகத்தில் நம்ம எங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ பர்டிகுலராக பிக் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கோம், சென்ட்ரல் இந்தியாவில் தான் நமக்கு வேணும் அப்படின்னா சென்ட்ரல் இந்தியாவில் நம்மளால் டிப்ளாய் பண்ணிக்க முடியும். இல்லை யூஎஸில் வேணும் அப்படின்னா யூஎஸ்லையுமே நம்மளால் டிப்ளாய் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் தான், டேட்டாபேஸ் தான், பட் ஹை அவைலபிலிட்டியில் லோ லேட்டன்சி பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு காஸ்மோஸ் டிபி போகிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த காஸ்மோஸ் டிபியில் டிப்ளாய் பண்ணிங்கன்னா எல்லா ரீஜியன்லையுமே உங்களால் இந்த ஒரு காப்பியை எடுத்து வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் இருக்கிற அந்த ரீஜியனில் மட்டும் எனக்கு டேட்டாபேஸ் இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த ரீஜியனை நீங்கள் ஒரு சிங்கிள் கிளிக் ஆஃப் பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜியனில் இருந்து உங்களுடைய டேட்டாபேஸை எடுத்து போட முடியும். அதே நேரத்தில் எனக்கு இந்த ரீஜியனில் கண்டிப்பாக டேட்டாபேஸ் இருக்கணும், இந்த ரீஜியனில் என்னுடைய யூசர்ஸ் அதிகம், அதனால் லேட்டன்சியை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ தாராளமாக காஸ்மோஸ் டிபி அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ இந்த காஸ்மோஸ் டிபி வச்சு நம்ம ரியல் டைமாக என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், உங்கள் வீட்டில் ஒரு லைட்டை எரிய வைக்கணும், அதுவும் டைமுக்கு எரிய வைக்கணும், டைமுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம பவர் சப்ளையும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் கொடுத்துட்டா போதும். இந்த காஸ்மோஸ் டிபி மூலயமா நம்மால் அந்த ஒரு லைட் எரிய வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில், இ காமர்ஸ் சைட்ஸில் ஒரு மிகப்பெரிய டேட்டாவை உங்களால் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ்மோஸ் டிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சர்வீஸ். இது அஷ்யூரில் இருக்கு. ஒரே லைனில் சொல்லணும்னா இந்த காஸ்மோஸ் டிபி அப்படின்றது ஒரு டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸ் உலகம் ஃபுல்லாக அவைலபிளாக வச்சுக்கிட்டு எத்தனை இடத்துல நமக்கு காப்பி வேணுமோ அத்தனை காப்பியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸ்
யூஎஸ்ல இருக்கீங்களா இல்லை இந்தியாவில் இருக்கீங்க, இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸோ அந்த ரீஜனுக்கு நமக்கு ஒரு காப்பி இருக்குன்னு செட் பண்ணிட்டா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் டிபியில் ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் SQL சர்வரில் இல்லை, ஸோ இந்த காஸ்மோஸ் டிபியில் இருக்குது. அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான சர்வீஸ். இந்த டேட்டா ஃபேக்ட்ரி அப்படின்ற பேரில் இருக்கு, டேட்டாவை மொத்தமாக உருவாக்க போகிற ஒரு இடம். ஸோ உருவாக்க போகுதுன்னா உள்ளே வர்றது வெளியே போகிறது, ஸோ எவ்வளோ பேர் உள்ளே வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி லோடு வந்து செட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கிரியேட் பண்ணி ஷெடியூல் பண்ணி அதை ஒர்க் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீனியர் லைனில் கொண்டு வரத்துக்கு இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உள்ளே என்ன டேட்டா வருதோ அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா ஃபேக்ட்ரியோட முக்கியமான வேலை. ஸோ ரியல் டைமில் நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இதை அலோவ் பண்ணலாமா வேணாமா, இந்த டேட்டாவை நம்ம வெளியே கொடுக்கலாமா வேணாமா, ஆன் ப்ரைமைசஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் டேட்டா ஃபேக்ட்ரியில் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் கிளவுட் என்விரான்மெண்ட்டாக. ஸோ இதில் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ஜஸ்ட் லைக் தட் இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி தான் டேட்டா ஃபேக்ட்ரியில் ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணணும், ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராசஸை செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ராக் அண்ட் ட்ராப்பில் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் அஷ்யூரில் இருக்கிற ஈவெண்ட் ஹப்ஸ். ஸோ ஈவெண்ட் ஹப்ஸ்க்கும் டேட்டா ஃபேக்ட்ரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, டேட்டா ஃபேக்ட்ரி என்ன டேட்டாலாம் உள்ளே வருதோ அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே கொடுக்கும். ஆனால் இந்த அஷ்யூர் ஈவெண்ட் ஹப்ஸ்ன்றது உள்ளே வர டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகணுமோ, அதுவும் ஹை வால்யூம் டேட்டாவை எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலை செய்கிறது தான் இந்த ஈவெண்ட் ஹப்ஸ். உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஹாட் ஸ்டாரில் கிரிக்கெட் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரே நேரத்தில் 1 கோடி பேர் வருவாங்க, 2 கோடி பேர் வருவாங்க, ஏன் 5 கோடி பேர் கூட வருவாங்க. ஆனால் இந்த 5 கோடி பேருக்கும் அந்த வீடியோ போகணும் அப்படின்னா ஈவெண்ட் ஹப்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் வேலை செஞ்சால் மட்டும்தான் போகும். இத்தனை கோடி பேர் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஆனால் அவுட்புட் 5 கோடி பேருக்கு நம்மளால் அவுட்புட் கொடுக்கணும். டேட்டா ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து உள்ள வருதுன்னா அதை ப்ராசஸ் பண்ணி மொத்தமாக பேக் எண்டுக்கு தான் கொடுக்கும். ஆனால் ஈவெண்ட் ஹப்ஸ் டைரக்டாக யூசரோட பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டேட்டாவை கொடுக்குற வேலையை செய்யுது. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த லைவ் டெலிகாஸ்ட், யூடியூப்ல இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வர டேட்டாவை ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எந்த இடத்துக்கு எடுத்து போய் சேர்க்கணுமோ அவுட்புட் சரியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கிற வேலையை ஈவெண்ட் ஹப்ஸ் செய்யுது. ஸோ இதை தான் இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இட் இஸ் டிசைன்ட் ஃபார் ஹை வால்யூம் டேட்டா ஸ்ட்ரீமிங் அண்ட் ப்ராசஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இன்புட் வந்து நிறைய இடத்துல இருந்து கொடுக்குறாங்க. மறுபடியும் நம்ம அந்த ஹாட் ஸ்டாரே எடுத்துப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா இருக்கும், அம்பையர் தலைமையில் இருக்கிற கேமரா, ஸ்டம்ஸ் கேமரா, ஸ்பைடர் கேம், அதுக்கப்புறம் சுற்றி ஸ்டேட்டஸை சுற்றி இருக்கிற கேமராஸ், அதுக்கப்புறம் கமெண்டேட்டர்ஸை பார்த்துருக்கிற கேமராஸ், தமிழ் கமெண்ட்ரிக்கு ஒரு கமெண்டேட்டர், ஹிந்தி கமெண்ட்ரிக்கு ஒரு கமெண்டேட்டர். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல எடிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஹப்ஸ் மாதிரியான ஒரு சர்வீசஸ் தான். அது அஷ்யூர்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் அஷ்யூர் ஈவெண்ட் ஹப்ஸ். சரி, ஈவெண்ட் ஹப்ஸ்லையும் டேட்டா ப்ராசஸிங் தான் பண்ணுறாங்க, அதே மாதிரி டேட்டா ஃபேக்ட்ரிலையும் டேட்டா ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களே, ஸோ இதுவுமே டேட்டா ப்ராசஸிங் தான். ஸோ இது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுற வரைக்கும் எந்த அளவுக்கு பெரிய வேலை இருக்கோ அது எல்லாமே டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ, அஷ்யூர் சினாப்சிஸ் ஸ்டுடியோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஈவன் ஹடூப் பிளாட்ஃபார்மில் கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனலிட்டிக்ஸை நம்மளால் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதுக்கேற்ற ஏபிஐயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அனலிட்டிக்ஸ் சர்வீசஸில் நிறைய டேட்டா வருது அப்படின்னா அந்த டேட்டாவை வார்ஹவுஸ்லேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை யூசர் எண்டுக்கு கொடுக்கறதுக்கு, இல்லைனா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குன்னா இல்லை செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்குன்னா அதையெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா அதை காசாக்கக்கூடிய வேலையை செய்யறது தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது பண்ணுது. இப்போ இந்த ஏஐ இன்டகிரேஷன், மெஷின் லேர்னிங் மாடல்லாம் வருது. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் மாடல் எல்லாமே நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் இல்லைனா பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா ஒரு மெஷின் லேர்னிங், ஒரு ஏஐ இன்டகிரேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைன்ஸ் அடிக்க வேண்டியது இருக்கும். அந்த கோட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி அந்த அப்ரூவல் எல்லாமே வாங்கணும். அந்த அப்ரூவல் எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிடி நம்ம இன்டகிரேட் பண்றோம். இந்த சாட் ஜிபிடி நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா அந்த
சாட் ஜிபிடி கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்குவோம். ஸோ சாட் ஜிபிடியே நம்மளுடைய ப்ராசஸிங் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அதை அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியாது, அந்த இன்டெகிரேஷன் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராசஸ் செய்யணும் இல்லையா? ஸோ ஒரு மெஷின் லேர்னிங் வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து நம்மளுடைய சைட் மூலயமா கொடுக்கறது. உதாரணமாக சொல்லணும்னா இந்த லவ் பிடிஎஃப், கிளவுட் கன்வெர்ட்டர் இந்த மாதிரியான வெப்சைட்ஸை சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விஷயம் தான், பிடிஎஃபை வேர்டை கன்வெர்ட் பண்ணுறது, வேர்டை எக்ஸல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸலில் மறுபடியும் பிடிஎஃபா இல்லை ஜேபிஜி இமேஜா இல்லை பிஎன்ஜி இமேஜா இல்லை வந்து ஒரு வீடியோ ஃபைலை MP3 ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸிங் வேலையை செய்கிறது தான் இந்த lovepdf.com, இந்த கிளவுட் கன்வெர்ட் இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் செய்யுது. ஆனால் இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து தான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், இந்த மாதிரியான அஷூர் சர்வீசஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் விஷயங்களும் இருக்கும். அதையெல்லாம் நம்ம வாங்கி நம்மளுடைய சைட்டை யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணி பண்றதுக்கு தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த டேட்டாபேஸ் அனலிட்டிக்ஸ்ல ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இந்த SQL சர்வர், காஸ்மோஸ் டிபி, அஷூர் டேட்டா ஃபேக்டரி, ஈவென்ட் ஹப்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ அதை மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். இதை தாண்டி டேட்டாபேஸ்ல ஒரு குட்டி வேரியேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கு. அது எல்லாமே பொறுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதெல்லாம் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. ஸோ நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.